தமிழக துணைவேந்தர் மாநாடு நடைபெறுவதையொட்டி ஆளுநரை கண்டித்து சாஸ்திரி பவனை முற்றுகையிட முயன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கண்டன முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய சூழலில் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவதி கள நிலவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செயல்படும் ஆளுநரை கண்டித்து அவரை பதவி விலக வேண்டும் என்பதை பிரதான விஷயமாக முன்வைத்து மத்திய அரசு அலுவலகமாக இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள், பெண்கள் என அனைவருமே கட்சியினர் சேர்ந்து கட்சி கொடிகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த முற்றுகை போராட்டத்தை பொறுத்தவரை கடந்த அரை மணி நேரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் போராட்டத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சாலை முழுவதுமே தற்பொழுது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. முன்னதாக சாஸ்திரி பவனுக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய சாலையில் அவர்கள் ஒன்று கூடி போராட்ட கோஷங்களை எழுப்பி வந்த நிலையில் தற்பொழுது சாஸ்திரி பவனை முற்றுகையிட முன்னேறி வந்தனர். அதனால் சாலையில் அமர்ந்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னேற முயன்ற போது காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டோர் அவர்களை தடுக்க முயன்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட முயன்று சாலையில் அமர்ந்து தங்களது கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்ற விஷயத்தை முன்னிறுத்தி அவர்கள் பேசக்கூடிய நிலையில் காவல்துறையினர் அவர்களை தடுத்து வருவதால் அவர்கள் இருவர்களுக்கும் உள்ளேயே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வாக்குவாதமும் ஏற்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. இதனால் பொதுமக்கள் பலரும் பாதிக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு விஷயங்களுக்காக, பணிகளுக்காக செல்லக்கூடியவர்கள் இந்த சாலையை அதிகம் பயன்படுத்துவார்கள். ஏற்கனவே மெட்ரோ பணி நடைபெறுவதால் இந்த சாலை பிரதான சாலையாக பலரும் பயன்படுத்தும் சாலையாக இருந்து வருகிறது. இந்த சாலை தற்பொழுது முழுவதும் முடங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் சாலை நடுப்புறம் வழியாக வரை இந்த போராட்டக்காரர்கள் கீழே அமர்ந்திருப்பதன் காரணமாக காவல்துறையினர் அவர்கள் இருப்பதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே சாலை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு முழுவதும் வாகனங்கள் ஆங்காங்கே நிற்கின்றன. அவர்களை கைது செய்வதற்காக வாகனங்கள் காத்துக் கொண்டிருக்கிற நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து மண்டபத்திற்கு அழைத்து செல்ல இருக்கிறார்கள். அவர்கள் முற்றுகையிட முயன்ற போராட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சாஸ்திரி பவனை முற்றுகையிட முயன்ற போது காவல்துறையினர் அவர்களை தடுத்ததன் காரணமாகவே அவர்கள் சாலையில் அமர்ந்து தங்களது கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இந்த சாஸ்திரி பவன் அலுவலகத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக இருபுற வாயில்களையும் மூடி முன்னதாக தடுப்புகளை அமைத்து அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் அவர்களை முன்னேற விடாமல் தடுத்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை அந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையுமே காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றி கைது செய்து மண்டபத்தில் அடைக்க கொண்டு சென்று கொண்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரேவதி. Let's go!